குருச்சரணம். கோயம்புத்தூரில் வரும் 20, 21 சனி ஞாயிறு தேதிகளில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை ரேக்கி மீட்டிங் நடைபெற உள்ளது. காலையில் ரேக்கி 1, 2, 3, 4 சந்தேக விளக்கங்கள், மதியம் லாமாஃபெரா, அமடைஸ், ஹவுஸ் கிளென்சிங், குவானின், பஞ்சபட்சி, கபாலா நியூமராலஜி நேரடி வகுப்புகள் நடைபெற உள்ளன. நம் அம்மா இப்பொழுது புதிதாக அறிமுகம் செய்துள்ள சவுண்ட் ஹீலிங் தெரப்பி 19, 20, 21, 22 தேதிகளில் நடைபெற உள்ளது. ரேக்கி கற்றுக்கொள்ளாதவர்கள் கூட சவுண்ட் ஹீலிங் தெரப்பி எடுத்துக்கொள்ளலாம். முன்பதிவு அவசியம். அனைவரும் ரேக்கி மீட்டிங்கில் கலந்து பயன்பெறுங்கள். அம்மாவின் ஆசி பெற்ற அனைத்து பொருட்களும் கிடைக்கும். நடைபெறும் இடம் ஹோட்டல் ப்ளூ ஸ்டார், கோயம்புத்தூர். நாள் 20/7/2024 சனிக்கிழமை மற்றும் 21/7/2024 ஞாயிற்றுக்கிழமை. மேலும் விவரங்களுக்கு 9845533655 மற்றும் 9341227211 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குரு சரணம். குருச்சரணம். இந்த உலக மக்கள், அதோட இதை பார்த்துட்டு இருக்க என் அதிசயமான குழந்தைகள், அது மட்டுமல்ல என்னுள் கலந்த எனது ரேக்கி அதிசய குழந்தைகள், இவங்க எல்லாரும் பெற்று பெருமையோடு வாழணும்னு அம்மா வேண்டிக்கிறேன். அதை விட இன்னைக்கு பேச போகிறது கொஞ்சம் மெடிக்கலி வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வரேன். என்னென்னா, நம்ம மூளை இருக்கு இல்லையா, டாபிக் என்னென்னா அந்த நரம்பின் மாயம், அதுதான் டாபிக்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பற்றி பேச போகிறோம்? நரம்பு பற்றி தான். ஆனால் இது உங்களுக்கு தேவையான ஒன்று. மூளையில் வந்து ஸ்கல் இருக்குது, இந்த மண்டபத்தில் ஸ்கல் இருக்குது. ஸ்கல்லுக்குள்ளே மூளை இருக்குது. மூளை என்ன பண்ணுது, அந்த ஸ்கல்ல ஓட்டையை போட்டு 12 ஜத நரம்பு வருது நம்ம உடம்புல. அது தெரியுமா உங்களுக்கு? அது வந்து கண்ணு, மூக்கு, காது, நாக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு வருது 12 ஜதை. அவங்களுக்கெல்லாம் சூப்பர் வேலை கொடுத்துருக்கும். முதுகெலும்புல 2 வேலை நரம்புகள்லாம் இருக்கும். புரிஞ்சிச்சா? இப்போ இதெல்லாம் சேர்ந்து வேலை செய்கிறப்ப உங்களுக்கு முக்கியமான உங்களுடைய ஆக்ஷன்ஸ்லாம் வரும். முக்கியமான நரம்பை பற்றி நான் சொல்கிறேன், ஒரு டாக்டராக சொல்கிறேன். நீங்கள் டாக்டருடைய பிள்ளைங்க கேட்டுக்கோங்க, புரிஞ்சுதா? அதுக்கு பேர் வேகஸ் நர்வ் அப்படின்னு பேர். இது என்னங்க, இது நரம்பை பற்றி எங்களுக்கு என்னங்க தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை மட்டும் நீங்கள் ஒழுங்காக கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா போகிறோம். வாழ்க்கை எங்கேயோ நிம்மதியோடைய எல்லைக்கு போயிடுவோம். அது எப்படின்னு பார்க்கலாம். நிறையா பேர் வந்து மெடிடேஷன், கிரியா அதெல்லாம் பண்ணுறாங்க. இந்த கிரியாவில் சோகம் அப்படின்னு ஒரு மெடிடேஷன் பண்ணுறாங்கல்ல, அது எதில் ஆக்ட் பண்ணுதுன்னா வேகஸில் ஆக்ட் பண்ணுது. புரிஞ்சாக்கங்களா? சோகம் 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 சோகம். இவர் நம்மளுடைய குருஜி ரவிசங்கர்ஜியுடைய இதோடைய இது. நாங்களாம் அந்த காலத்து சின்ன வயசுலேயே அவர்கிட்ட போய் இதை கற்றுக்கிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை வந்து தெரிஞ்சு பதவிஷாக பண்ணணும். புரிஞ்சுதா? நம்மளுடைய நம்ம பிபி, ஹார்ட் ரேட்டு அது மட்டும் இல்லை கண்ணுங்களா. இந்த ஒரு நரம்பு எங்கே இருந்ததுன்னா நம்ம மூளையிலேருந்து அப்படியே வந்து நம்ம குடல் வரைக்கும் போய் இது வேலை செய்யுது. குடல் வரைக்கும் இது வேலை செய்யுது. இது என்னென்னா, எனக்கு மனசே சரியில்லை அப்படின்னு சில பேர் சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, உன் வயிறே சரியில்லை அப்படிங்கிற மீனிங். ஏன்னா வயிற்றில் நீங்கள் சரியான நம்மளுடைய இது சரியில்லைன்னா, வயிறு சரியில்லைங்கிற பார்த்தா அது அங்கே வேகஸ் நர்வ் இருக்குது. அது வழியாக மூளைக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம பிரச்சனைகளை கொடுக்குது. அது புரிஞ்சிச்சா? அடுத்தது எல்லா வேலையும் பார்த்துக்கணும். நம்மளால் வேகஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதெல்லாம் அந்த காலத்தில் எங்கள் பார்வதி கோபரா அவங்க மூளையை பற்றி எடுத்தாங்கன்னா உலகம் அதுக்குள் அடக்கும். நாங்கள் மதுரை காலேஜில் படித்தேன். பார்வதி கோபரா என் ஒரு துளி கூட அவங்கள நான் மறந்ததில்லை. அந்த உருவமும் சரி, அந்த பேச்சும் சரி, அனுபவிச்சு அந்த அனாட்டமி ஃபிசியாலஜி படித்து கஷ்டமானது அனாட்டமி அதில் சூப்பராக நான் பாஸ் பண்ணிட்டு வந்தேன். அருமையாக நான் மார்க் எடுத்து முதல் வருஷத்தில் ரொம்ப ஃபெயில் ஆனோம். 2ஆம் வருஷத்தில் ஈஸியாக சக்கு நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சி A+ வாங்கினேன். இல்லை, அது ரொம்ப பெரிய விஷயம். புரிஞ்சுதுங்களா? சில பேர்லாம் 12 அட்டம்ப்ட்லாம் அடிச்சிருக்காங்க இல்லை, அது சொல்லுவாங்க. அப்புறம் என்னென்னா, இப்போ யோகா, மெடிடேஷன் அதில் வந்து இது வந்து நல்லாகும். அது மட்டும் இல்லை, நம்ம ப்ரீத்திங்க்கு வந்து இது ரொம்ப 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 அவசியமானது ஒன்று கணுங்களா. இந்த பிராணாயாமம். அப்போ
இந்த வேகமாக நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே சிறப்பாக இருக்கும். எதிர்ப்பாங்க மந்த்ராவை சாட் பண்ணுறீங்க. ராம 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 சிவ 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 ஓம் சிவாய நம ஓம் சிவ சிவ ஓம் இந்த மாதிரிலாம் சொல்கிறப்ப தட் இஸ் ஆல்சோ அது வந்து அதை கேரி அவுட் பண்ணுறதுன்னா வேதஸ்நாமம்னால் நமக்கு அதில் பலன் கிடைக்குது. அது மட்டும் இல்லை, சிரிங்க, சிரிக்க 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 அது நல்லா நமக்கு நல்லதை செய்யுது. ஸ்மைல் ஸ்மைல் நல்லா எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் ஸ்மைல் பண்ணுங்க. ஆச்சாக்கண்ணா அப்புறம் பச்சை தண்ணி இருக்குல்ல, அதில் குளித்தாலும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. இந்த தண்ணியில் காலையில் நான் எப்போவுமே எந்திரிச்ச உடனே அது கிடப்ப அங்கே கூட்டு பாத்ரூம் பெரிய கண்ணாடி வச்சுருப்பேன். அதுக்காக நல்லா ஸ்மைல் பண்ணேன். பியூட்டி செல்லோ அப்படியே என்னையே நானே கொஞ்சிப்பேன். டேக்ஸி நீங்கள் பண்ணி பாருங்க, அப்போ தெரியும் உங்கள் உடம்பு அதுக்கு எப்படின்னா நம்மளை லவ் பண்ணி நம்ம உடம்பு அதுக்கு சந்தோஷம் இருக்குது எல்லாம். பிகாஸ் வாட் எவர் வி ஆர் டெல்லிங் அது அப்படி காஸ்மோஸில் போகுது. நம்ம செல்ஸ் எடுத்துக்குது, இந்த செல்ஸோட இதில் தான் நம்ம பேசுகிறோம். அப்படி பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு திங் நான் அர்த்தம் பண்ணேன் ஸ்மைல். அப்புறம் தான் ப்ரஷ் பேஸ்லாம் எடுக்கிறது. ஃபர்ஸ்ட் ஐ லவ் யூ மீனா அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் தான் நான் செய்கிறேன். அதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்கள் உடம்பு நல்லாயிருக்கும். வயசு தெரியாது, ஏன்னா நீங்களே உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கல்ல, அது ரொம்ப முக்கியம்ல. அப்புறம்லாம் அடுத்தவங்களுக்கு லவ் பண்ணுறதுலாம் லவ்னு ஒன்னே ஒரு ஆம்பளை பொம்பளான்னு நினைக்காதீங்க. பிரியம், பாசம், அன்பு அதெல்லாம் புரிஞ்சுதாக்கணுங்களா? அப்போ அப்படி அந்த பச்சை தண்ணி முதல்ல மட்டும் அப்படி வர்றப்ப அப்படி ஃப்ளாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெந்நீரை போய்க்குவோம். இப்போ இந்த காலத்தில் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங், அந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அது சூப்பர். எது இருக்கோ இல்லை நம்ம மனசு நல்லா இருக்கிறதுங்களா. ஏன்னா நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன், சில வருடங்களாகவே பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து 16 ஹவர்ஸை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். கோயம்புத்தூரில் டாக்டர் ஹரிஹரன் இருக்கார். நீங்கள் கூட நம்பரை போட்டு பார்த்து கேட்டிங்கன்னா அவர் வந்து அருமையான டயட்டர் சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் இஸ் அ வெரி டேட் பர்சனாலிட்டி. ரொம்ப நல்லா படித்து ஒரு அருமையானவர், பேலியோவில் பெரிய ஒரு நல்ல டாக்டர் அவர் ஏதாவது அப்படி புட்டு வைப்பார். அந்த மாதிரி வருது. அவர் வந்து ஃபாஸ்டிங் இருந்தார். அவர் வந்து ஒரு நாள் ஃபாஸ்டிங் அந்த மாதிரிலாம் ஃபாஸ்டிங் இருந்தால் அவர் அதை பண்ணி அதை எல்லாருமே பண்ணி அதை பார்த்துட்டு தான் அதை பண்ணாங்க. அப்போ இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இப்போ நான் 16 ஹவர்ஸ் இருக்கிறேம்மா அப்படின்னு சொன்னோடனே எனக்கு அது வந்து அவர் தான் எனக்கு வழிகாட்டி. இஸ் மை குரு இன் தட் வே. அப்போ நான் என்ன பண்ணேன், 16 ஹவர்ஸை பிடிச்சிக்கிட்டேன். அதான் இந்த 16 ஹவர்ஸில் எப்படின்னா, இன்றைக்கி நான் நைட்டு 8 மணிக்கு சாப்பிட்டேன்னா நாளைக்கு 9-10 மறுநாள் 12 மணிக்கு தான் சாப்பிடணும். அந்த மாதிரி வச்சுட்டு அது பழகிடும். நீங்கள் பழகிறது கொஞ்சம் கஷ்டம். அதை கரெக்டாக பழகிடும். இந்த ஒன்றே என்னென்னா, இந்த மாதிரி நான் நிறைய ஹெவியாக இருக்கேன், பிஸியாக இருக்கிறேன், அந்த டே எனக்கு ரொம்ப ஹெவி டேயாக இருக்குங்கிறப்ப கொஞ்சம் லேட் ஆகிடும். 9 மணி ஆகிடும். சம்டைம்ஸ் ஈவன் 12 o'clockலாம் ஆறப்போ தான் எனக்கு பிரச்சனைகள் வருது. 16 ஹவர்ஸ் மற்றபடி இட்ஸ் வெரி குட். நீங்கள் எதெல்லாம் பண்ணுறீங்களோ இல்லை கணங்களா, நீங்கள் ஒன்று செய்யுங்க. அது என்னதுன்னா, நீங்கள் சாயந்தரம் கட்டாயமாக எல்லாரும் 7 மணிக்கு முடிச்சிடுவோங்க சாப்பாட்டை. மறுநாள் 7 மணிக்கு வந்து டிஃபன் சாப்பிடுங்க. அது 12 hour. அது நீங்கள் இருந்தாலே போதும், சூப்பர், உடம்பு நல்லாயிருக்கும். அதுக்கு இந்த வேகஸ்னம் நமக்கு உபயோகமாக இருக்கும். புரிஞ்சாக்கணுங்களா? அதை நல்லா வச்சுக்கிறது. அப்புறம் ப்ரோபயாட்டிக்னு சொல்லுவாங்க, அது உங்கள் டாக்டர்ஸ்ட்டை கேட்டுக்கிட்டு நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். ஆக்சிடோசின் அப்படின்னா எப்படின்னா, ஒருத்தர்கிட்ட அன்பாக இருக்கிறீங்க, அவங்களை கட்டிப்பிடிச்சி அன்பாக வச்சுக்கிறீங்க. அமிர்தானந்தமாயி அந்த அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, லட்சம் பேர்னாலும் சரி, எத்தனை ஆயிரம் பேர்னாலும் சரி, அப்படி ஓயாமல் கட்டிப்பிடிப்பாங்க. கட்டிப்பிடிச்ச அதில் வந்து நிறையா பேருக்கு நிறையா ஹீலிங் நடந்திருக்கு, நிறைய பேர் வாழ்க்கையில் நல்லது நடந்திருக்கு இல்லையா. அப்படி பண்ணுறப்ப ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஒன்று வேலை செய்யும். நீங்கள் யாரை போய் குழந்தைகளெல்லாம் அன்பாக அப்படி கட்டிப்பிடிச்சிங்கன்னா அந்த தாய்மையை நம்ம சொல்கிறோம்ல, அதில் அது வரும். தட் இஸ் ஹாப்பி. புரிஞ்சிச்சா? அது வந்து ஃபீல் குட். அது அந்த இது தான். இதெல்லாம் வந்து என்னென்னா, இவங்கெல்லாம் வந்து நம்மளை என்கரேஜ் பண்ணுறது எல்லாம் இந்த வேகஸ்னால தான் பண்ணணும். அடுத்தது செய்தியை பரப்பணும். இப்போ நீங்கள் மட்டும் பார்த்துட்டு இதை விட்டாமல் மற்றவங்களுக்கும் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா, சொல்லி காமிச்சே பார்ப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ உங்களுக்கு சீரோட்டானின்னு ஒன்று இது பண்ணணும். சரிங்க, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு ஏதாவது நம்ம வேகசாவை நிம்மதியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மந்திரம் இப்போ சொல்கிறேன். முதல்ல நமஸ்தே முத்ரா சாதாரண இப்படி வச்சுக்கலாம், இல்லாட்டா பத்ம முத்ரா வச்சுக்கலாம், இல்லாட்டா சின் முத்ரா வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு நம்பர் இருக்குது. முதல்ல அந்த நம்பர் பெருசாக இருக்கும். நீங்கள் இந்த நம்பரை பற்றி கவலையும் பட வேண்டாம். உங்களுக்கு இந்த நரம்பு நல்லா இருக்கணும், அதுக்கு ஒன்றுமே பண்ண வேண்டாம். நீங்கள் சோகம் கிரியா ப்ராப்பராக படிக்காமல் நீங்களாக எந்த இதையும் பார்த்து பண்ணாதீங்க. உங்கள் நன்மைக்கு சொல்கிறேன் டக்குனுங்களா. ஓகே. ஓம் மணி பெமே ஓம், ஓம் மணி பெமே ஓம், ஓம் மணி பெமே ஓம். அந்த மாதிரி இருக்க மந்திரம். இன்னொன்று நம்ம மந்திரம், ஓம் ஐம் சண்டிகாயை வித்மகே திரிபுராயை தீமகி
தன்னோ கௌரி பிரசோத்யா க்ளீம். ஓம் ஐம் சண்டிகாய வித்மஹே திரிபுராய தீமஹி தன்னோ கௌரி பிரசோதயா க்ளீம் அப்படின்னு முடிக்கணும். இதனால் மொத்த கருத்துக்கு, நுட்பமான கருத்துக்கு, சட்டில் கான்செப்ஷன், அப்புறம் இன்ஃபினிட் காக்னிஷன் சொல்லுவாங்க, உள்ளுணர்வு, அறிவாற்றல், இது எல்லாத்துக்குமே நமக்கு இந்த நர்வ் தான் காரணம் கணக்கலாம். அதனால் நீங்கள் இந்த நினச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணால் மெடிடேஷனுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறீங்கன்னா, ஓ இதுதான் காரணங்களுக்காக சொல்ல வந்தேன், புரிஞ்சாக்குறீங்களா? இது ஒரு செய்தி உங்களுக்கு. ஓகே, ஐ லவ் யூ ஆன்மை அப்படின்னு சொல்லுங்க. குட் லக் இருக்கலாம். குருச்சரணம். ரேக்கி இலவச அறிமுக வகுப்பு. நம் அம்மா டாக்டர் மீனாட்சியே MBBS DGO அவர்கள் நடத்தும் ரேக்கி கலை பற்றிய இலவச அறிமுக வகுப்பு 11/7/2024 வியாழன் இரவு 8 மணிக்கு நடைபெற உள்ளது. முன்பதிவு செய்து வகுப்பில் கலந்து கொள்வதற்கு 9845533655 மற்றும் 9341227211 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குருச்சரணம்.